அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட்டணி முழுமையாக முடிந்து விட்டது. அதுதான் எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்தியா கூட்டணியிலே மிக முக்கியமாக அங்கம் வகித்தது திமுக தான். ஏன்னா காங்கிரஸுக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்தாலும் திமுக கொடுத்த முட்டு மாதிரி யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போ கேரளாவில் கூட அகெயின்ஸ்ட் எம்எல்ஏ எலெக்ஷனில் முதற்கொண்டு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தான். இந்தியா லெவலில் போனால் கூட அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர, மற்றபடி இவங்களுக்கு இந்தியா கூட்டணிக்கு, அதுவும் காங்கிரஸ் மேலே ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுக எவ்வளோத்துக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அளவு இருந்த திமுகவையே இவங்க தூக்கி எறிஞ்சிட்டு போய் இன்றைக்கி தாவேக்கா ஆட்சியில் இருக்குது. தமிழ்நாட்டில் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதே மாதிரி எல்லா ஸ்டேட்லேயுமே அவங்கவுங்க தனியாக இனிமேல் காங்கிரஸை நம்பக்கூடாது, அந்த நிலைமைக்கு தான் வருவாங்க. ஏன்னா திமுக அந்த இந்தியா கூட்டணி எனக்கேக்கு திமுக ஒரு காரணமாக இருந்தது. நம்ம அதுக்கு திமுக காரணம் கிடையாது, என்ன இருக்குது அதை சொல்கிறோம். அதாவது மேலே பிஜேபி அந்த அளவுக்கு இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமாக காரணம் இப்போ இந்தியா கூட்டணியை உடச்சி பண்ணது இப்போ காங்கிரஸ் தான், தமிழ்நாட்டு மூலமாக. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையுமே இப்போ திமுகவும் அதிமுகவும் ஒரு வேளை கூட்டணி வச்சாங்கன்னா இப்போ போன எல்லோரும் ரிட்டன் அங்கே போவாங்களா? போவாங்க. ஏன்னா அவங்கள சேர்த்துக்கிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு கட்சி தாவல் அதனால் ஒன்றும் பெரிய இதே கிடையாது. அது போக திரு வைகோ அவர்கள் பேசினது திமுகவை பற்றி உங்களுக்கே தெரியும், நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. திரும்ப திமுகவை தான் சேர்த்தாங்க. சரிங்களா? இப்போ திமுகவை விட்டு வெளியே திரும்ப திமுகவை திட்டிகிட்டு இருக்காரு. இதுவும் மக்களாகிய உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம என்ன சொல்ல வரோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டணியோட கொள்கை பிடிப்பில் பிடிச்ச இது ஒரு பதவி, ஒரு பணம், இதெல்லாம் தாண்டி வெல்ல முடியாது. அந்த கொள்கைன்னா அதை தூக்கி போட்டு போயிடுவாங்க. அதுதான் இப்போ தமிழ்நாடு அரசியலையும் சரி, இந்திய அரசியலையும் மெயினாக இப்போ காட்டிடுச்சு. இப்போ இந்திய அரசியல் தாவைக்கு இந்தியா கூட்டணிக்குள்ளே போகுதா போகலையா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இப்போக்கி தேவையில்லை. நம்ம போக போக அதை பார்ப்போம். அது மட்டும் இல்லை, தாவைக்கோட முக்கியமான நிலைப்பாடு, இவங்க எல்லாமே ஒன்றிய அரசுன்னு சொல்லையில் நாங்கள் இந்திய அரசு தான் சொல்லுவோம், மத்திய அரசு தான் சொல்லுவோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருக்குது. அது பிஜேபியோட இணக்கமாக இருக்கலாம் ஒன்று, இல்லாட்ட தமிழோட வளர்ச்சிக்கு அது ஒரு தடையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கூட பண்ணலாம். இது காங்கிரஸுக்கு வெறும் பின்னடைவு தான். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் இந்த கூட்டணி எந்த அளவுக்கு உடையுதுன்னு. எனக்கு தெரிஞ்சு ரியல் துறைந்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சார் தான். கூட்டணியை உடைச்சார், அவங்கள விட்டு அவங்கள பேச வச்சார்,